விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம். அவங்களுக்கு இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான். உங்களுக்கு எனக்கும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்ல கவனிங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் ஆகிறதுக்கு முன்னால, தேவன் நீதி ஆகிறதற்கு முன்னால இயேசு செஞ்சு முடிச்சதை விசுவாசித்தீங்க, நீங்க நீதி ஆயிட்டீங்க. நீதி ஆன பிறகு நீங்கள் நீதிமான். இப்ப நீதிமானாகிய நீங்கள், முதல்ல சொன்ன நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு, இயேசு செஞ்சு முடிச்சத மனசுல வச்சு இந்த இயேசுவுக்கு வாயில நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன். இப்ப அடுத்த படி உங்களுக்கு என்ன வருகிறது என்றால், விசுவாசத்தால் நீதி ஆக்கப்பட்டுட்டீங்க. ஆகவே இனிமே விசுவாசிக்க 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 நீங்க பிழைச்சுக்கிட்டே இருப்பீங்க. விசுவாசிக்க 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 அந்த விசுவாசம் விசுவாசிக்கிற யாவர் மேலும், எதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அந்த விசுவாசம் வேத வசனத்துக்கு உட்பட்டதாய் இருக்குமையானால், அந்த விசுவாசம் விசுவாசத்தின்படியே உங்கள் மேலே வந்து அது பலிக்கும். ஹலோ, முதல்ல மனது, இரண்டாவது வாய், மூணாவது விசுவாசம். விசுவாசம் என்றால் ஏதாவது செய்கிறதா? விசுவாசம் செய்வதற்குரியதல்ல. விசுவாசம் தேவன் ஒருவர் உண்டு, அதான் விசுவாசம். அதுதான், தேவன் ஒருத்தர் உண்டு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், அதான் விசுவாசம். சிம்பிளியா இந்த வேத வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் எவ்வளவாய் உரிமை பாராட்டி விசுவாசிக்கிறீர்களோ, நீங்க இப்ப நீதி ஆயிட்டீங்க. உங்கள் ஆவியில நீதிமான் என்ற ஸ்தானம் வந்துவிட்டது. இப்பொழுது உங்கள் சிந்தையில இயேசு செஞ்சு முடிச்சது, உங்க வாயில இயேசுவுக்கு நன்றி, பிதாவுக்கு நன்றி. மூன்றாவது படி விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் எடுங்க எல்லாரும். ரோமர் 3, ரோமர் 3 24 26 வரைக்கும் வாசிக்க போறோம். ரோமர் 3 24 முதல் 26 வரை வாசிக்க போறோம். எல்லாரும் வசனத்தை பார்த்து வாசிங்க. 1 2 3. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராயும் விளங்கும்படி இக்காலத்துல தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். 26ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். ஹல்லேலூயா. எதன் மேல விசுவாசம்? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆதாம் தேவ சாயல் இருந்தது, தேவ மகிமை இருந்தது, அவனுக்குள் தேவ நீதி இல்லை. ஏன் இல்லை? ஆதாம் வீழ்ச்சி அடையல. ஆமென். ஆதாம் வீழ்ச்சி அடையல. 3ஆம் அதிகாரத்தில் தான் ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு
பின்னாலே அங்கே இயேசுவை பார்க்கிறோம். ஸ்திரியின் வித்தாய் வெளிப்பட்ட இயேசு சர்ப்பத்தின் தலையை நசிக்கினதை பார்க்கிறோம். ஆகவே ஆதாமுக்குள்ள காட்ஸ் ரைச்சஸ்னஸ் கிடையாது, தேவ நீதி கிடையாது. ஆதாமுக்குள்ள என்ன இருந்தது? தேவ மகிமை இருந்தது, தேவ சாயல் இருந்தது. ஆனா பாருங்க, ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பின்னாலதான், அதுவும் இயேசு சரீரத்தில் வெளிப்பட்ட பிற்பாடுதான் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு நீதி வந்தது, நீதிமான் ஆக்கப்பட்டோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எந்த விசுவாசத்தினால் கேட்பேன்? இயேசுவின் ரத்தத்தை பற்ற விசுவாசத்தினால. எந்த ரத்தத்தினால? இயேசுவின் ரத்தத்தை பற்றும். ஆதாமுக்கு இயேசுவின் ரத்தத்தை பற்றி தெரியாது. 3ஆம் அதிகாரத்துலதான் அங்க இயேசு நிழலாக அங்கே வெளிப்படுவதை பார்க்கிறோம், அடிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆதாமுக்கு இயேசுவின் ரத்தம் தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி கரித்தது அல்ல, சுத்தி கரிக்கும். ஆகவே இயேசுவின் ரத்தம் நமக்கு சுத்திகரிப்ப உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆகவே நம்முடைய விசுவாசம் இயேசுவின் ரத்தத்தின் மேல. அது என்ன விசுவாசம்? இயேசுவின் ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டதுனால அந்த ரத்தத்துக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு எனக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்கணும்னு கேட்பேன். நீங்க இயேசுவின் ரத்தத்தை பற்றி விசுவாசம் சொல்லணும். எதை விசுவாசிக்கணும்? நம்மை இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம். அந்த இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம், நல்ல கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தை பற்றி விசுவாசம் நமக்குள்ள உயர 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 நம்ம ஆவி 3 சொல்லி இருக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைல கொஞ்சம் பாருங்க பாருங்க. நம்ம ஆவி 3 சொல்லி இருக்கிறேன். 1 தேவ நீதி, 2வது தேவ சாயல், 3வது தேவ மகிமை. இன்னைக்கு நீதியோட முடிஞ்சிரும் நினைக்கிறேன். ஆகவே இந்த நீதிக்குள்ள நான் வந்த உடனே இப்போது அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசம் உங்களுக்குள்ள உயர 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 அந்த ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பந்தி எதுக்கு? சுத்திகரிப்பு. இந்த கர்த்தருடைய பந்தி எதற்கு? இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை ரத்தமாய் இருக்கிறது. அப்ப ரத்தத்தின் சுத்திகரிப்பு மேல உங்க விசுவாசம் வைக்கணும். நல்லா கவனிங்க, முக்கியமா ஒரு வார்த்தை. இந்த ரத்தத்தின் சுத்திகரிப்பு எபிரேயர் 9ஆம் அதிகாரம். எபிரேயர் 9, 20, 21, 22 நான் வாசிக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 9, 20, 21, 22 வாசிங்க. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகள் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் இரத்தத்தினாலே என்னப்படும்? சுத்திகரிக்கப்படும். அப்ப மோசே ரத்தத்தை தெளித்த உடனே, அந்த காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தை தெளித்த உடனே நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. அப்ப மோசே காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தை தெளித்த உடனே எல்லாம் சுத்திகரிக்கப்படுவது உண்மையானால் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டுச்சே. இயேசுவின் ரத்தத்தோடு நமக்கு ஐக்கியத்தை இயேசு ஏற்படுத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாரே. அந்த ரத்தத்துக்குள்ளே உங்களை அறியாத ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதை நீங்கள்
விசுவாசிக்க வேண்டும், புரிய வேண்டும். இன்னும் சரியா சொன்னா, நீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம், நன்மைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டுச்சு, இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை, சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்தது, சுத்திகரிக்கிறது என்ற அந்த விசுவாசம் இயேசுவின் ரத்தத்தின் மேலே நமக்கு வரும்போது, இந்த நீதி என்ற அந்த ஸ்தானம் இருக்கிறது, அந்த ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆசீர்வாதம் இனிமே வெளியே இருந்து வரப்போவது கிடையாது. ஆசீர்வாதம் ஏற்கனவே நீங்க எப்ப நீதி ஆக்கப்பட்டீங்களோ, எப்ப நீதிமான் ஆக்கப்பட்டீங்களோ, அப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஓகே, ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனத்தை தயவு செய்து நீங்க புரட்டி பார்க்கணும். அது உங்களுக்கு அப்பதான் நல்லா புரியும். ரோமர் 4:13-14. ரோமர் 4:13-14. 1, 2, 3 வாசிங்க. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கெடாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே கிடைத்தது. போதும். இப்ப விசுவாசத்தினால் வருகிற நீதி, உங்கள் ஆவி விசுவாசத்தினாலே நீதி ஆக்கப்பட்டு விட்டது. இப்ப உங்களுக்கு விசுவாசத்தினால் உங்கள் நீதி ஆக்கப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு கேட்பேன். நீங்க வாக்குத்தத்தம் கிடைச்சிருன்னு சொல்லணும். விசுவாசத்தினால் நம்முடைய ஆவி நீதி ஆக்கப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? வாக்குத்தத்தம். ஐயா சத்தம் போட்டு சொல்லுங்க, எல்லாம் சத்தம் போட்டு சொல்லுங்க. சத்தம் பத்தாது, சொல்லுங்க. வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சா, கிடைக்க போதா? விசுவாசத்தினால் உண்டான நீதியில வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சா, கிடைக்க போதா? அது எதனால கிடைச்சிச்சு? விசுவாசத்தினால. வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. விசுவாசத்தை உண்டான நீதியில வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. ஒண்ணு. கீழே பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். 16ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1, 2, 3. 4:16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே எது வருகிறதுன்னு கேட்பேன். சுதந்திரம் வருதுன்னு சொல்லணும். விசுவாசத்தினால் எது வருகிறது? ஏற்கனவே நீதியினால் எது வந்தது? வாக்குத்தத்தம். நீதினால் எது வந்தது? வாக்குத்தத்தம். விசுவாசத்தினால் எது வருகிறது? சுதந்திரம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுங்க. நான் சொல்லுங்க. நீதியினாலே எனக்கு, விசுவாசத்தின் நீதியினாலே எனக்கு வாக்குத்தத்தம் வந்தது. விசுவாசத்தினாலே சுதந்திரம் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஐயா, சுதந்திரம் உண்டாயிருச்சு, வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இது எல்லாம் இயேசு